ஃப்ரெண்ட்ஸ் பேருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரூச் தாண்டி நிற்கிறேங்க. பரூச் தாண்டி பரோடா பக்கம் ரெண்டுக்கு சென்ட்ரலில் ஒரு ஊரில் நிற்கிறோம். ஏதோ டோல்கேட் நிற்கிறேங்க. ஏதோ டோல்கேட்டு நம்ம வண்டி பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வண்டி. ஆடியோ பிடிச்சிட்டாங்க. ஆடியோ பிடிச்சி நம்ம சலான் போட்டு வந்தோங்க. அதாவது கேஸ் சீட்டு போட்டு வந்தோம். ஹைட்டுங்க நம்ம வண்டி ஹைட் இருக்குது. 14 அடி தான், ஆனால் ஹைட் இருக்குது. இது இந்தளவுக்கு அலௌடு இல்லை, கேபின் மட்டும் தான் இருக்கணும். அதனால் பார்டர்லேயே வந்து இது போட்டிருப்பேன், சலான் போட்டு தான் சொல்லியிருப்பேன். ஹைட் கேஸ் காட்டினோன்னு விட்டுட்டாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. எதுக்குன்னா ஒரு வண்டி ஒன்று வந்துட்டு இருக்குதுங்க. நம்ம கூட ஒரு வண்டி வச்சு பார்த்தீங்களா, அந்த வண்டி வந்து அங்கேயோ சூரத்தில் இறங்கி போயிடுச்சு. சூரத்தில் லோடுங்க. அந்த நான் ஃபஸ்ட்டு குஜராத் போயிட்டுன்னு சொன்னேன்ல, கம்பெனி வண்டி. அது போக இன்னொரு வண்டி வருதுங்க. அவர் சூரத்துலேருந்து எம்டி அகமதாபாத் போகிறாருங்க ஓடியாத்திற்கு. பார்த்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு, பார்க்கலாம் அப்படின்னாருங்க. அதனால் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கிறேன். வந்துருக்காருங்க, பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தாச்சுங்க. அந்த அண்ணன் வந்தார், அங்கே முன்னாடி போயிட்டுருக்குது. தெரியாதுன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் பெங்கன்னு பார்த்தீங்கன்னா வாசாத்தில் இருக்குங்க. பரோடா தாண்டி அகமதாபாத் ரோடு வாசாத். அதில் வந்து லெஃப்ட் எடுத்துக்கிறோங்க. வாசாத்துலேருந்து லெஃப்ட் எடுத்துக்கிறோம். இன்னும் 230 கிலோமீட்டர் போகணுங்க நம்ம அன்லோட் பாயிண்ட்டுக்கு. இந்த ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் போகிறோம். வேறு டிரைவரெலாம் விசாரிச்சேங்க. ஏதோ ஒரு இடம் நல்ல இடம் வந்தால் இங்கேருந்து 50 கிலோமீட்டர் போனால் ஒரு ஊர் வரும்னு சொன்னாங்க. அங்கே எடுத்து தூங்கி எந்திரிச்சு போன்னு சொன்னாங்க. இப்போ திருட்டு பிரச்சனை இருக்குன்ட்டு ஓட்டுற வரைக்கும் ஓட்டலாங்க, பார்க்கலாம். இங்கிலீஷ்ல கூட படிக்கலாம், எல்லா ஹிந்திலையும் குஜராத்திலையும் தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்குள்ளே வந்தாச்சுங்க. இதான் நம்ம அன்லோட் பண்ணுற இடங்க. பார்த்தீங்களா, முன்னாடி கொட்டி கொட்டி வச்சுருக்குறாங்க மூட்டையெல்லாம். மணி பார்த்தீங்கன்னா காலையில் 7 ஆகுது. நேரத்துலேயே வந்தாச்சு. இடப்பாடு நிறுத்தி வச்சுருக்குறேங்க. ஆளுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட வந்தேங்க. நான் வண்டி நிற்கிறது காம்பவுண்டுக்கு தாங்க கூட கம்பெனி. அதுலேயே ஒரு டீ கடைங்க. நைட்டாக சாப்பாடு இருந்துச்சு, அது செய்கிற டைமில் நைட்டாக சாப்பாடு தயிர் ஊற்றி சாப்பிட்டு போயிடலான்ட்டு டீ கடையில் இருக்குங்க. செம்மையான டீ கடைங்க. இப்படி காட்டுற மாதிரி சூப்பராக இருக்குது. சின்ன கடையினால நிறைய பொருள் இருக்குது. நல்லா டீயே சாப்பிடாம இருந்தேன்.
இவர் வந்து இந்த நடையை எனக்கு பழக்கி விட்டார். கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆச்சு. பரவாயில்ல, டீ சாப்பிட்டு நல்லா தான் இருக்குது. என்ன எனக்கு சேராது, டீ சாப்பிட்டா சேராது. இல்லைங்க, டீ சாப்பிட்டா எனக்கு சேராது. நல்லா ஒம்பிட்டு வந்துடும். இவருக்காக குடிச்சு வச்சு பார்க்குறேன். வச்சாலும் அப்படியே குடிச்சிக்க வேண்டியதான், இல்லைன்னா மறுபடியும் விட்டுற வேண்டியதான். இத்தனை வேசிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க கம்பெனியில். 2 பேர்த்துக்கு இங்கே பாருங்கள், டீ கப் பாருங்கள் எத்தனை ஒன்று இருக்குது அழகா. இப்படி நீங்கள் அதை கையில் வைங்க. கட்டை வர அளவு, கட்டை வரல பெருசாக இருக்குதுங்க. குட்டி கப்பு, சின்ன கப்பு, இது அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லோடு அன்லோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே மோடையில் அறுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா எண்ணெய் எடுக்கிறாங்க. எண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் இது அப்படியே புண்ணாக்கு ஆகுதுங்க. பருத்தி புண்ணாக்கு, பருத்தி கொட்டை புண்ணாக்கு மிஷின் வச்சுருக்காங்க தெரியுங்களா. இந்த பக்கம் மிஷின் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதில் கொட்டுறாங்க, மேலே கொட்டி எண்ணெய் எடுக்கிறாங்க. எண்ணெய் எடுக்கப்புறம் அது புண்ணாக்காகுது. எவ்வளோ வேலை. ஃப்ரெண்ட்ஸ் லோடெல்லாம் இறக்கி முடிச்சாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷங்க, அவ்வளோதாங்க. வந்த டக்கு டக்குன்னு ஆளுகளை இறக்கி போட்டாங்க. இறக்கி போட்டு உள்ளே குடோன்னு இறக்கி போட்டாங்க. டயரெல்லாம் வலிச்சு கூட்டிகிட்டு இருக்குது. பரவாயில்லைங்க, இந்த மாதிரி லோடு இருக்கிறத தொந்தரவே இல்லை. அடுத்து வேறு பக்கம் லோடு பார்க்கணுங்க. எடை போட்டு முடிச்சு நின்றுட்டுக்கிறேங்க. ரிசீடு வாங்கணும், ரிசீவ் வாங்கிட்டு கிளம்பணும். வேறு பக்கம் லோடுக்கு பேசிக்கிறோம். அடுத்து எங்கே போகிறோம் என்னங்கிறதால உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ இந்த வீடியோ ஆதோனிலேருந்து இங்கே தசா, அதாவது ஆந்திராவிலேருந்து குஜராத்துக்குள்ளே வந்தது. இந்த வீடியோ தான் ரெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்குறேன், ஓகேங்களா. சி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.